ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள் வழங்கும் தேவராஜ்யத்தின் எக்கால சத்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரும் நம்முடைய உலக இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திலே உங்களை மறுபடியும் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியத்தின் சார்பிலே தேவராஜ்யத்தின் எக்கால சத்தம் என்ற இந்த பகுதியிலே மறுபடியுமாய் உங்களை சந்திப்பதில், உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலும், கடைசி நாட்களில் ஏற்பட போகிற தேவனுடைய ராஜ்யத்தின் தன்மையை வெளிப்படுத்துவதிலும், அநேக நேரத்தில் கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டு வருகிற கர்த்தருடைய வார்த்தைகளுக்குள் நிறுத்தி கர்த்தர் செயல்படுத்துகிற அநேக காரியங்களுக்குள் நம்மையும் அவர் நிறுத்தி இருக்கிறார், நம்மையும் அவர் நடத்துகிறார் என்ற ஒரு பூரண விசுவாசத்துடன் இதோ இந்த நாட்களிலே உங்களை மறுபடியும் நாங்கள் வாழ்த்துகிறோம். நம் கடந்த வாரத்திலே அநேக காரியங்களை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். எப்படிப்பட்ட தலைமுறை எழும்பும், தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படிப்பட்ட தன்மைகள் வெளிப்படும் என்பதை குறித்து அநேக காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிற, அதாவது வெளிப்படுத்துகிற என்று சொல்வதை தாண்டி கர்த்தர் அதுக்குள் வைத்து செயல்படுத்தி வெளிப்படுத்துகிற காரியம். ஏனென்றால் அது ஒவ்வொரு வாரம் நான் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறேன். ஒரு காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் என்றால் நம்ம ஜெபத்திலே மாத்திரம் உட்கார்ந்து அந்த தரிசனத்தை பெற்று வருவதில்லை, அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு வருவது இல்லை. அது நம்முடைய வாழ்க்கையிலும் அனுமதிக்கப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு உபத்திரவத்தின் வழியாக நடத்தப்படும் போது தான் அந்த உபத்திரவம் எப்பேற்பட்ட பலனை நம்முடைய வாயிலிருந்து அறிக்கை பண்ணுகிறது என்பதையும், அது எப்பேற்பட்ட காரியத்தை நமக்குள்ளே கிரியை செய்கிறது என்பதையும் நாம் அறிந்து கொண்டு அதற்குள் தேவனே நம்மை வழி விலகாதபடி, இடறி போகாதபடி அவருக்குள்ளே நிறுத்தி அடுத்த ஸ்தானத்துக்குள்ளே அவர் நடத்தி கொண்டு போகிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்குமே இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருந்திருக்கலாம். அநேக வேளையில் நீங்கள் தேவனுக்கு வைராக்கியமாக இருக்கிற ஜனமாக இருக்கலாம், தேவ வார்த்தையை தியானிக்கிற ஜனமாக இருக்கலாம், தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி அவரோடு கூட இணைக்கப்பட்ட ஜனங்களாக இருந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு வருகிற துன்பங்களோ வேதனையோ அல்லது உங்களை குத்துகிறவர்கள் தான் உங்களை சுற்றி அநேகராக இருக்கிறார்கள். அநேகர் உங்களுடைய இருதயங்களில் இந்த நாளில் கூட நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம், உமக்காக தானே காத்திருக்கிறேன், உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தானே இருக்கிறேன், ஏன் எனக்கு இன்னும் ஏன் இப்படிப்பட்ட காரியம் நடந்து கொண்டே இருக்கிறது, ஏன் எனக்கு மட்டும் பலனே வராமல் இருக்கிறது. அநேக வேளையில் தேவன் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, தேவன் வெளிப்படுத்தினன்னு சொல்றது போல வாழ்க்கையில் நடைபெற்ற காரியங்கள் என்னென்னா, அநேக வேளையிலே நாம் ஒரு காரியத்தை செயல்படுவதற்கோ அந்த காரியத்தை முடிப்பதற்கோ எத்தனிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும். ஆனால் அதனுடைய முடிவு, அந்த பலனை பெறும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த பலன் நமக்கு அநேக நேரத்தில் வராமலே போய்விடுகிறது. அந்த பலனை நாம் சுதந்திரித்து கொள்வதில் நமக்குள்ளே ஒரு அசட்டை அல்லது நமக்குள்ளே நாம் அதுக்கு பட்ட பிரயாசத்திற்கு அந்த பலனை நமக்குள்ளே கிரியை செய்ய முடியாதபடி இருக்கிற ஒரு காரியத்தையும் நாம் இந்த நாட்களிலே பார்த்து கொண்டு வருகிறோம். அநேகருடைய காரியங்கள் அதற்கு அவங்க சரீரம் ஒத்துழைக்கிறது இல்லை, அவங்களோட சிந்தை ஒத்துழைக்கிறது, அவங்களுடைய மனது ஒத்துழைக்கிறது இல்லை. அநேக வேளையில் அவர்களுடைய ஆவி வித்தியாசமான தேவனோடு இணைக்கப்படாத தன்மையாய் சோர்ந்து போன ஒரு மனநிலையில், சத்துவம் இல்லாத ஒரு மனநிலையில், பலனற்ற ஒரு மனநிலையில் என்னை யார் பார்ப்பார்கள், ஏனென்றால் கதறி கத்தி அழுது மற்றவர்களிடத்திலே அதை பகிர்ந்து கொள்ளக்கூட முடியாதபடி அநேகருடைய இருதயங்கள் இந்த நாளிலே பாரம் அடைந்திருக்கிறதே தேவன் உணர்த்துகிறார். ஏன் இந்த காரியத்தை அவர் சொல்லுகிறார் என்றால், இதே காரியங்களை நமக்குள்ளும் அவர் நடத்தி கொண்டே வருகிறார். அடுத்து நம்ம என்ன செய்வோம், இப்படிப்பட்ட காரியம் நமக்கு நேரிடுகிறதே என்று சொல்லும் பொழுது தேவன் அதற்கு நமக்கு வார்த்தையை கொடுத்து பலப்படுத்தி மறுபடியும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி நம்மளை எழுப்பி நம்முடைய தூசிகளை உதறிவிட பண்ணி மறுபடியுமாய் நம்முடைய ஸ்தானத்திலே நிறுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கி உங்கள் இருதயத்துக்குள்ளே இப்படிப்பட்ட பாரங்கள் இருக்கிறதா? இதை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள், நான் கர்த்தருக்கு இந்த காரியத்தில் காத்து கொண்டிருக்கிறேன், எனக்கு தேவன் எனக்கு சகாயர் அல்லவா, எனக்கு தேவன் உதவி செய்ய மாட்டாரா, அந்த பலனை எனக்கு பெற்றுக் கொடுக்க மாட்டாரா, எனக்கு பிரதித்துவத்தை அவரே அல்லாமல், எனக்கு உதவி செய்பவர் அவர் அல்லாமல் எனக்கு வேறு யாருமே எனக்கு உதவி செய்ய முடியாது. ஏனென்றால் மற்றவர்கள் எல்லாருமே என்னை குறை சொல்லி கொண்டும் குற்றப்படுத்தி கொண்டும், நீ அப்படி செய்திருந்தால் இப்படி நடந்திருக்குமே, உன்னால் தான் ஆனது என்று குற்றப்படுத்தி கொண்டும் இருக்கிற இந்த உலகத்தில், நம்மை குறை சொல்லி கொண்டும் இருக்கிற இந்த உலகத்தில் தேவன் மட்டும்தான் நம்மை கண்டு நமக்கு பதில் சொல்ல தேவன் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளிலே கூட அப்படிப்பட்டு காத்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அதாவது ஏசாயா 40 31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து
கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அதாவது இந்த வார்த்தை எதை சொல்லுகிறது என்றால், யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவம் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு அனுபவமாக இருக்கும் என்று பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சுயத்திலே நீங்கள் எதையும் செய்ய முடியாது. அதாவது சிலர் கர்த்தரிடத்தில் வார்த்தையை பெற்றுக்கொண்ட ஜனம் இருப்பாங்க. கர்த்தர் நீ எழும்பு, நீ காரியத்தை நடப்பி, அல்லது நீ இந்த ஒரு காரியத்துக்காக அவங்க தேவ சமூகத்தில் ஜெபிப்பாங்க. அந்த காரியத்துக்காக தேவன் ஒரு உத்தரவை கொடுக்குறாருன்னா உடனே அந்த காரியத்தை செயல்படுத்த தொடங்கிடுவாங்க. அதுக்கோட பிளான், அதுக்கான ஸ்ட்ரெச் எல்லாமே போட்டு அதுக்காக செயல்படுத்த அவங்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் சொல்லுகிற கூட்டம் யாருன்னா, கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிற கூட்டம் என்னென்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, அதாவது ஒரு கர்த்தர் அவர்களுக்கு அந்த வார்த்தையை கொடுத்து நடத்துகிறவராக இருப்பார். ஆனால் அவர்கள் செயல்பட முடியாதபடி இருப்பாங்க. அவங்களுடைய காரியம் பார்த்திங்கன்னா அவர்களால் செயல்படவே முடியாது. கர்த்தர் வார்த்தையை கொடுக்குறாரு, காரியத்தை கொடுக்குறாரு, கர்த்தருக்காய் காத்திருக்கிற காரியம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அவர்கள் முன் அநேக ஒழுங்கீனங்களும் பலவீனங்களும் இருக்கிறது. அந்த பலவீனம் மத்தியில் அதாவது அந்த ஒழுங்கீனத்தை மாற்ற வேண்டும் என்று அவர்கள் நினைத்தாலும் அந்த ஒழுங்கீனங்களும் பலவீனங்களும் அந்த காரியங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே மாற்ற இயலாதவர்களாய், அதுதான் வார்த்தை, மாற்ற இயலாதவர்களாய், அவர்கள் குடும்பங்களில் அவர்கள் பார்க்கிற குறைவுகளை சரி செய்ய இயலாதவர்களாய், இதை பண்ணால் இது மாறிடும் தெரியும், ஆனால் இதை மாற்ற இயலாதவர்களாய் நிற்கிற ஒரு கூட்டத்தை குறித்து தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். மாற்ற இயலுகிறவர்கள் தன்னுடைய முயற்சினால் அதை செய்து முடிப்பாங்க. அதாவது தன் முயற்சி, அது உலகத்தில் கூட ஒரு பழம், தன் முயற்சி திருவினையாக்கும். அதை செயல்படுத்தும் பொழுது அது செயல்படுவது போல காட்டப்படும். அப்போ நம்மளுடைய முழு நம்பிக்கை யார் மேலே இருக்குன்னா, நம்முடைய செயல்கள் மீது. நான் இதை செஞ்சேன், அதனால் இதை செயல்படுத்தினேன்ட்டு. நான் அப்படிப்பட்டவர்களை குறித்து நான் அந்த இடத்துல பேசலை. நான் எப்படி சொல்கிறேன்னா, கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் இருதயத்திலே வாங்கி கொண்டு அந்த வார்த்தை உங்களுக்குள் செயல்படுவதற்கு காத்திருக்கிறவர்கள், அல்லது நீங்கள் ஒரு செயலை செய்ய தொடங்கும் பொழுது அந்த செயலை முடிப்பதற்கு இயலாதவர்களாய், சரி செய்ய முடியாமல் நிற்கிறவர்களாய், இந்த இடத்திலே தேவன் மாத்திரமே இறங்கி செயல்பட முடியும் என்று சொல்லி கொண்டிருக்கிற கூட்டமாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் இந்த வார்த்தை உங்களுக்குரிய வார்த்தை தான். அதாவது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கழுகின் காரியத்தை குறித்து நம்ம ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். கழுகு தன்னுடைய சுயபலன் வரை ஓடின நாட்கள் முடிந்து அது மலை உச்சியிலே போய் அமரும் பொழுது தன்னுடைய பழைய இறகுகள், தன்னுடைய பழைய காரியத்தை எல்லாம் அது அந்த வேதனையோடே பிடுங்கும், தன்னுடைய அலகுகளை முறிக்கும், தன்னுடைய காரியத்தை, அதாவது தன்னுடைய சுயபலத்தினால் உண்டான எல்லா பலத்தையும் அது ஒப்பு கொடுத்து அமைதலோடே இருக்கும். அப்பொழுது அதற்கு புதிய இறகுகளும் புதிய அந்த அலகுகளும் தொடங்கும் பொழுது அது இன்னும் அந்த உயரத்தை தாண்டி பறக்கக்கூடிய பலனை பெற்றுக்கொள்ளும். செட்டைகளை அடித்து பறக்கிற பலனை பெற்றுக்கொள்ளும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, செட்டைகள் அப்படின்னு சொல்லப்படும் போது அது எதற்கு ஒப்புமையாய் கொடுக்கப்படுகிறது? இப்போ கழுகு அப்படின்னு சொல்லும்போது அந்த கழுகு, அதாவது அந்த செட்டை அப்படின்னாலே நீங்கள் வேதத்தில் எதோடனா கேருபின் சேராபின் அவர்கள் அந்த செட்டைகளை அடித்து அந்த காரியத்தோடு இணைக்கப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போது ஒரு இறகுள்ள பறவைனா அந்த இறகுகள் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதனுடைய அந்த அளவுக்கு தான் அதால் பறக்க முடிகிற ஒரு அளவாக இருக்கிறது. அந்த இறகு எந்த அளவுக்கு விரிந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் அது பறக்கக்கூடிய, மேல் எழும்பி பறக்கக்கூடிய ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறது. ஒரு கோழியாகட்டும், ஒரு புறாவாகட்டும், ஒரு அளவுக்கு மீறி அதால் மேல் பறக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் கழுகு தன்னுடைய சுய பலத்தினால் ஓரளவுக்கு அதாவது அதுதான் உயர பறக்கிற பறவையாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேல் அதால் பறக்க முடியாத தன்மையில் வரும்பொழுது அது தன்னை முழுசாய் ஒப்பு கொடுத்து அதனுடைய குணாதிசயம் அது தன்னுடைய பழைய பலனை பெற்றுக்கொள்ள மாத்திரமல்ல, தேவனிடத்தில், அதாவது ஒரு புதிய பலன், அந்த புது பலன் எப்படிப்பட்டனா இன்னும் அது 40-50 ஆண்டு காலம்
இன்னும் உயரத்திலே பறக்கிற ஒரு உன்னதமான பலனை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு குணாதிசயத்தை உடைய பறவையாக இருக்கிறதுனால அதுக்கு ஒப்புமை இந்த இடத்துல கொடுக்கப்படுகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இந்த சட்டைகள் எப்படி கொடுக்கப்படுகிறது? இது யாருடைய சட்டைகள் அப்படின்னா, நமக்கு வேதத்திலே பரலோக சேனைகளுடைய, நீ நல்லா பாருங்க, கேருபின் சேராபின். அப்போ என்ன ஒரு காரியம் இதில் வெளிப்படுகிறது என்றால், நாம் அந்த உயரத்திலே பறக்கிற அனுபவம் ஏதோடு நம்ம கனெக்ட் பண்ணுதுன்னா பரலோக ராஜ்யத்தின் தன்மையோடு நம்ம கனெக்ட் பண்ணுது. இப்படிப்பட்டவர்கள் இப்படி ஒரு உன்னதத்திலிருந்து அந்த பலன் அவர்களை வந்து இறங்கும் பொழுது அந்த பலன் எப்படிப்பட்ட காரியத்தை அவர்கள் கொடுக்கிறது? அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அப்போ அவர்கள் சரீரத்திலே உண்டாகிற ஒரு பலன் உன்னதத்தினால் ஏற்படுகிற ஒரு பலனாய் இருக்கிறது. அவர்கள் தேவன் அவர்களுக்கு முன் குறித்ததை, தேவன் இந்த பூமியிலே அவர்களுக்கு முன் குறித்ததை அவர்கள் செய்து முடிக்கிறவர்களாய் எழும்புகிற பலனை பெற்றிருக்கிறார்கள். நீங்கள் மோசையை பார்க்கும் பொழுது, மோசைக்கு தேவன் இந்த பூமியில் மோசையோடு தேவன் பேசின போது அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தார். இதை நீ செய்து முடிக்கணும். போய் எகிப்தில் என்னுடைய ஜனங்களை நீ என்ன பண்ணணும்? மீட்டு கொண்டு வரணும். அந்த ஜனங்களுக்கு நீ ஒரு ரட்சகனாக இருந்து என்னுடைய வார்த்தையை அறிவித்து என் கோலினால் அவர்களை தாங்கி அவர்களை நடத்தி கொண்டு வந்து அவர்களை நீ மீட்டு கொண்டு வருவது தான் உனக்கு அசைன்மெண்ட் அவர் கொடுத்தார். ஆனால் அந்த அசைன்மெண்ட்டுக்கு அவர் மோசையின் பலனை நம்பவில்லை. ஏன்னா மோசையை குறித்து நம்ம தியானிக்கும் போது பார்த்தீங்கன்னா, மோசே நல்ல ஞானவான். ஏன் அப்படின்னா, அந்த முதல் 40 ஆண்டு அவன் இருந்தது எகிப்தில், அந்த கட்டிடக்கலையில் வல்லுநராய், அந்த ஞானத்திலே பலத்திலே அவர்களுடைய உணவு முறை அந்த தன்மையெல்லாம் பார்க்கும்போது அவன் பர்டிகுலராகவே ஒரு நல்ல ஒரு பலசாலியான ஒரு மனிதனாக இருந்தான். ஆனால் தேவன் அந்த பலத்திலே பிரியப்படுகிறவர் அல்ல. நம்முடைய சுய பலத்திலே அல்லது நம்முடைய ஞானத்திலே வருகிற பலத்திலே, நம்முடைய அறிவிலே உண்டாகிற பலத்திலே, திறமைகளிலே தேவன் பிரியப்படுகிறவர் அல்ல. ஏன்னா அதை கொண்டு அவருடைய ராஜ்யத்தை அவர் கட்ட மாட்டார். அவர் ராஜ்யம் முழுவதுமே ஆவியின் பலனால் கட்டப்படுகிற ஒரு காரியம் மட்டும்தான். அதை மட்டும் நம்ம அறிந்து கொள்ளணும். அப்போ அந்த பலனை அவர் உண்டு பண்ணும்போது அந்த பலனினாலே அவன் ஒருவனை கூட தன் பக்கம், தேவன் பக்கம் திருப்பவும் இல்லை, ஒருவனை கூட ரட்சிக்க முடியாதபடி அவன் நின்றான். அதனால தான் அந்த இடத்துலேருந்து அவன் ஓடி போய் அந்த தேசத்தில், மீதியான் தேசத்தில் போய் 40 வருடம் ஆடுகளை மேய்க்கிறவனாக இருக்கிறான். அந்த ஆடு மேய்க்கிறதின் அனுபவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடுகள், அதாவது அந்த ஆடுகள் அந்த ஏற்ற நேரத்தில் அந்த ஆடுகளுக்கு உணவளிப்பது, ஏற்ற நேரத்தில் அந்த ஆடுகளுடைய அதற்கு அது ஒரு வழி தவறி போகும் பொழுது அதை அந்த பகுதியில் சேர்ப்பது, அதற்கு ஒரு தேவை, அதற்கு ஒரு பலவீனம் என்றால் அந்த பலவீனத்தை அறிவது, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை காலையில் கொண்டு போனேன்னா அந்த சாயந்தரம் அவனுடைய அந்த பலன் எப்படி இருந்தது என்றால், எப்பொழுதுமே நீங்கள் நல்லா பாருங்கன்னா, ஒரு ஓடிக்கொண்டே இருக்கிறவனோட அத்லெட்டிக்னா அவன் ஓடிக்கொண்டே இருந்த அந்த பயிற்சி அவன் முடிகிற வரை அவன் பண்ணிக்கொண்டே இருப்பான். அப்பொழுதுதான் அந்த சரீரம் உயிர் துடிப்பாகவே இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் எப்படி மோசே அந்த 40 ஆண்டுகள் முழுவதும் தன்னுடைய காரியத்தில் தன் பலவான் என்பதை நிரூபித்து கொண்டே இருந்தானோ, அடுத்த 40 ஆண்டுகள் அப்படியே அந்த பலன் முறிந்து போகத்தக்கதாக அந்த 40 ஆண்டுகள் அவன் மறைவான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்தான். அதில் ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்லுதுன்னா, அந்த பலத்தில் செயல்படுற ஒரு காரியம்லாம் இல்லை. அந்த ஆடு மேய்க்கும் அது ஒரு ரெகுலர் ப்ராசஸாகவே இருந்தது. போய் அந்த மலைகளில் விட்டு அதற்கு தேவையான காரியத்தை செய்து கொண்டு அதுக்கு என்னென்ன தேவையோ அதற்கு பின்னாடி காரியத்தை பார்த்து கொண்டு மறுபடியும் பட்டியலை கொண்டு வந்து அடைப்பது, இப்படிப்பட்ட ஒரு சராசரியான ஒரு வாழ்க்கை அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனோட இறுதியத்தில் என்ன தோணி இருக்கும்? இதுதான் சரி, இதிலேருந்து நாம் வந்தோம், இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம், சரி நம்ம இப்படியே இருந்துடலாம். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கை கூட நம்ம அப்படி தான் இருக்கிறோம். இவ்வளோதான், சரி தேவன் இதான் கொடுத்துருக்கிறார், நம்ம இதுக்கு தாண்டி நம்ம இதுக்கு சோத்திரம் ஆண்டவரே, நீங்கள் இது கொடுத்தீங்களா, நல்லபடியாக உங்கள் சமூகத்தில் வந்துடணும், இப்படி தான் அநேகர் யோசிக்கிறீங்க. ஆனால் தேவன் சொல்கிறார், அடுத்த ஒரு 40 ஆண்டுகள் இருக்கிறது. அந்த 40 ஆண்டுகளில் அவன் தேவ பிரசன்னத்திலும் தேவ சமூகத்தை முகமுகமாய் தரிசிக்கிறவனாக இருந்தான். நீங்கள் அந்த 40 ஆண்டுகள் பாருங்களேன், இந்த முதல் பலத்திலே நின்ற 40 ஆண்டுகளை 2வது பலத்திலே முற்றிலுமாய் தேவன் முறித்து போட்டார். அந்த 3வது 40 ஆண்டுகளில் நின்ற அந்த பலன் கர்த்தரிடத்திலிருந்து அவனுக்கு உண்டான ஒரு புது பலன். அந்த பலன் அவனிடத்தில் மாத்திரம் வெளிப்படவில்லை, அவன் கூட்டிக் கொண்டு வந்த அவனுடைய ஜனங்கள் மீது, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மீது எல்லார்கிட்டையும் வெளிப்பட்டது. முடிவு, அதாவது இதுதான் தேவனுடைய அந்த தன்மையின் வெளிப்பாடு என்று சொல்லப்படுகிறது.
அதை உணராதவர்கள், முறுமுறுத்தவர்கள், தேவனோட கோபாக்கினை, அதெல்லாம் ஒரு காரியம். ஆனால் நீங்கள் வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ளுகிற தேவனுடைய பலன், புது பலன், அந்த பலன் அவனை மாத்திரம் எழும்பி ஓட பண்ணுகிறது இல்லை. அவன் யாரிடமாய் அந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறானோ, யார் முன்னெல்லாம் அவன் நிற்கிறானோ அவர்களுக்குள்ளும் அந்த புது பலன் வெளிப்பட்டு அவர்களையும் அந்த கூட்டத்துக்குள் சேர்த்து அவர்களையும் தேவ சமூகத்தை தரிசிக்கிறவர்களாய் மாற்றி விடுகிறது. அப்போ அந்த பலன் எப்படிப்பட்ட பலனாய் இருக்குதுன்னா, வானத்தை திறக்கிற பலனாய் இருக்கிறது. வானத்திலிருந்து அப்பம், வானத்திலிருந்து காடை, வானத்திலிருந்து அவருடைய சத்தம், பரத்திலிருந்து அவருடைய சத்தம், அந்த சத்தத்தின்படி நடத்துகிற கூட்டம். அதாவது அந்த 40 ஆண்டுகளும் அநேக காரியங்கள் நடந்திருந்தாலும் அவர்கள் எந்த ஒரு கனெக்ஷன் அவர்களுக்கு இருந்துகிட்டே இருந்ததுன்னா, தேவன் அவர்களோடு உலாவி அவர்களோடு பேசி அவர்களுக்கு கட்டளை கொடுத்து அவர்களை நடத்துகிற ஒரு உன்னதமான அனுபவத்துக்குள்ளே அவர்கள் நடைபெற்றவர்களாக இருந்தாங்க. நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற காரியமே அதுதான். ஆண்டவரே, நீர் என்னோட பேசணும், உங்களுடைய சமூகத்தை நாம் தரிசிக்கணும். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளும் தேவனுடைய அந்த பரலோக தரிசன அந்த சமூகத்துக்குள் நாம் நிற்கிறவர்களாய் மாறி போகும் பொழுது அதோட தன்மை எப்படி இருக்கும்னா, பலன் உண்டாகும், எல்லா காரியங்களும் உண்டாகும். தேவன் நமக்குள்ளே நம்முடைய குறைவுகளை எடுத்து போட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த குறைவுகள் அநேக நேரத்தில் நமக்கு அது ஒரு பலனாக இருக்கும். அநேக நேரத்தில் தேவன் விரும்புகிற விரும்பாத சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ப்ளஸ் பாயிண்ட்டாக நமக்கு இருக்கும். அதுதான் நமக்கு ப்ளஸ். அதில் நான் எழும்பிட்டேன்னா பயங்கரமாக செய்வேன், இதெல்லாம் எனக்கு அத்துப்படி, இதெல்லாம் நான் சரியாக செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்லி நமக்கு சில ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும். ஆனால் தேவ சமூகத்தில் அது அவர் விரும்பாத காரியமாக இருக்கும். அப்போ தேவ பலன் உங்களுக்குள்ளே வரும்போது நம்ம சிந்தையில் ஏற்படுகிற ஒரு கட்டமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை வைத்து நம்ம செயல்பட்டுட்டு இருப்போம் பார்த்தீங்களா, அதை அவர் குன்ற பண்ணிகிட்டே இருப்பார். அதை அவர் விரும்ப மாட்டார். அப்போ அந்த காரியம் முற்றிலுமாய் குன்ற பண்ணும் பொழுது, எப்பொழுது அந்த ஒரு இன்ட்ராக்ஷன் உங்களுக்கும் காடுக்கும் எப்போது அந்த புது பலன் இறங்குதோ, அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், உங்களுக்கு பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. அப்போ பழையவைகளெல்லாம் ஒழியும் போது என்ன நடக்கும்னா, உங்களை முந்தில பலனை வைத்து நீங்கள் கட்டி இருக்கிற எதுவுமே நீங்கள் எப்படி அர்ப்பணிப்பீர்கள்னா, என்னால் எதுவும் முடியாது ஆண்டவரே, நான் ஜீரோ. இதை நிறைய பேர் அர்ப்பணிக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. இந்த அர்ப்பணிப்பு எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பாக இருக்கும்னா, அர்ப்பணித்துட்டு மறுபடியும் நம்முடைய சுயபலத்திலே நிற்கிற கூட்டமும் ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் இந்த அர்ப்பணிப்பு எப்படி இருக்கும்னா, தேவன் உங்களிடத்திலே வாசம் பண்ணி அவர் உங்களோடு கூட இசைவாய் கூட்டி கட்டப்படுகிற மாளிகையாக உங்களை எழுப்புகிற ஒரு உன்னத பலனை நீங்கள் அடைகிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். அதாவது இன்னொன்று, அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களை செயல்படுத்த தொடங்கிட்டார், உங்களை இயக்க தொடங்கிட்டார்னா நீங்கள் பலனை கொடுக்கிறவர்களாய் மாறி போவீர்கள். அதுதான் அதில் வித்தியாசமே. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன். கடந்த நாட்களில் அநேகர்கிட்ட பேசும்போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தையை நான் பிரயாசப்படுகிறேன், இந்த பிரயாசத்துக்குரிய பலன் எனக்கு உண்டாகவில்லை. ஏன்னா தேவன் வேதத்திலே ஆசீர்வாதத்தை குறித்து அநேக காரியத்தை அவர் சொல்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம பாத்திரமானாய் நிற்கிறோமா, அல்லது அந்த ஆசீர்வாதம் ஏன் நம் மீது பலிப்பதில்லை என்று அநேகர் நேரத்தில் நம்ம உய்த்து ஆராய முடியாதவர்களாய் நம்ம மாறிப்போகிறோம். அப்படிப்பட்ட உணர்வை நாம் பெற்றுக்கொள்ளாதவர்களாய் மாறிப்போகிறோம். கீழ்ப்படுதலின் ஆசீர்வாதம் என்று அவர் கொடுத்திருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தரால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லியிருக்கிறார். இப்படியெல்லாம் ஆசீர்வாதத்தின் காரியங்கள் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையின் தன்மைகள் எப்படி கொண்டு போய் விடுகிறது என்றால், இந்த உலகத்திலே சிக்குண்டு கிடக்கிறவர்களாய் நம்ம மாறிப்போகிறோம். ஒரு காரியம், ஒரு கதவு திறக்கப்படும் போது அடுத்த கதவு பூட்டப்படும் போது அடுத்த கதவு, இப்படியே நம்ம மாறி மாறி பூமிக்குரியவர்களே, இந்த உலகத்துக்குரிய தன்மையிலே நாம் சிக்குண்டு போகிறவர்களாய் மாறி போகிறோம். அநேக நேரத்தில் இது எப்படிப்பட்ட பலனை நமக்கு உண்டு பலனே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாய், கசப்பும் கடைசி நாட்களில் இவ்வளவுதான் வாழ்க்கை என்ற சலிப்போடு வாழ்கிறவர்கள் திரள் கூட்டத்தான். அப்போ தேவன் சொல்லுகிறார், இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் உண்டு பண்ணுகிறேன், பழையவைகளெல்லாம் ஒழிந்து போயின. ஏன் அந்த ஒழிந்து போயின என்ற வார்த்தையை அவர் சொல்லுகிறார்? ஒழிந்து போயினா இனி அது காணப்படாமல் போகும் என்ற அர்த்தம். அது இனிமே இல்லை, அந்த இடத்துல இல்லை, அதுதான் அதோட அடையாளம். அப்போ அவர் தன் ஜனத்துக்காக தன் ஜனத்தை அவர் மீட்டுக்கொள்ளும் பொழுது அவர் உங்களுக்கு பிரதிபலனை தருகிறவராய் இருக்கிறார். அந்த வசனத்தை ஏசாயா 40:10 நீங்கள் வாசிக்கும்போது, இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாய் வருவார், அவர் தமது புயத்தால் அரசாளுவார்,
இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடே கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. நீங்கள் ஒருவேளை நாம் எவ்வளவு விதைத்தாலும் எவ்வளவு செயல்பட்டாலும் பலனற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோமே, நம்ம விதைத்த பிரயாசத்திற்கு ஏற்ற பலன் நமக்கு உண்டாகவில்லையே என்று வேதனைப்படுகிறவர்களாய் நீங்கள் இருக்கிறீங்களா? இந்த தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, அவர் உங்களுக்காக வருகிறார், அவர் மீட்பராய் வருகிறார், அவர் பராக்கிரமசாலியாய் உங்களுக்காக வருகிறார். எப்பொழுது அவர் பராக்கிரமசாலியாய் வருகிறார் தெரியுமா? அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் சொல்றாருல்ல, நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறேன். ஏனென்றால் அவர் யுத்தம் பண்ணுகிற தேவனாய், யுத்தத்தின் அதிபதியாய் அவர் எழும்பும் பொழுது அவர் எப்படி செயல்படுகிறவராக இருக்கிறார்? தன் புயத்தினாலே, வலது கரத்தின் புயத்தினாலே அவர் அரசாளுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் அளிக்கும் பலன் அவரோடே வருகிறது. இதை தான் அவர் வெளிப்படுத்தின சேஷத்தை சொல்கிறார், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே வருகிறது. அப்பொழுது இந்த பலனை பெறாத கூட்டம், ஐயோ நான் எவ்வளவு பண்ணாலும் எவ்வளவு செயல்பட்டாலும், நான் கிறிஸ்தவ குடும்பம் தான், ஆனாலும் இந்த குடும்பத்தில் இந்த வியாதி, வறுமை, இந்த தரித்திரம், இந்த பண வேதனைகள், இந்த ஆசீர்வாத குலைச்சல், ஒரு காரியத்தை எடுத்தால் ஒரு காரியம் சறுக்குகிறது, எவ்வளவு ஜோமனாலும் பதில் இல்லை, எவ்வளவு கண்ணீர் வடித்தாலும் அதற்குரிய ஆன்சர் இல்லை, எவ்வளவு நான் போய் ஆலயத்திலே நான் விழுந்தாலும் அதற்குரிய பலன் இல்லை என்று சொல்லிக்கொண்டு இருக்கிற கூட்டமா நீங்கள்? கர்த்தர் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிற கூட்டம், அவர் வருகிறார், அவரோடே கூட பலன் வருகிறது, அவரோடே கூட அந்த பலன் வருகிறது. அவர் கொடுக்கும் பலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக வருகிறது. அவர்தான் உங்களுக்கு பலனை கொடுக்க முடியும், அவர்தான் உங்களுக்கு பிரதிபலனை தர முடியும். இந்த உலகம் உங்களுக்கு பிரதிபலனை கொடுக்காது. நீங்கள் இருக்கிற காரியம், நம்ம எதிரடையாக நிற்கிற மனுஷனிடத்தில் பிரதிபலன் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஒரு மனுஷனுக்காக நீங்கள், ஒரு குடும்பத்துக்காக நீங்கள் வேதனைப்படுகிற அல்லது எல்லாவற்றையும் செய்கிறவர்களாக இருப்பீர்கள், அந்த குடும்பத்தின் மூலமாக உங்களுக்கு பிரதிபலன் வராது. நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது, கர்த்தருக்காக நீங்கள் காத்திருக்கிறவர்களா, கர்த்தருக்காக நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் நிற்கிறவர்களா? கர்த்தரை இன்று உங்களுக்கு பார்த்து சொல்கிறார், இதோ நான் வருகிறேன், பராக்கிரமசாலியாய் உன்னிடத்திலே வருகிறேன், நான் வந்து நான் அளிக்கும் பலன் என்னோடே வருகிறது, அந்த பலனை நீ திருப்தியாய் புசிப்பாய் என்று சொல்லுகிறார். அந்த பலன் மட்டும்தான் நமக்கு திருப்தியாய் புசிக்கிற பலனாய் இருக்கும். அந்த பலன் மட்டும்தான் நமக்கு பூரண நன்மையை கட்டளையிடும். இவ்வளவு நாள் நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீர்களா? எப்பொழுதுமே நான் ஆசீர்வாதத்தோட தன்மைக்குள்ளே, கர்த்தர் வந்து நீங்கள் பூமியின் தன்மைக்குள்ளே கொண்டு போய் இந்த ஆசீர்வாதத்தின் தன்மை இது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பிரசங்கிக்கிற காரியமோ சொல்லுகிற காரியமோ இந்த இப்போ இருக்காது. எப்போவுமே காரியத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஆவிக்குரிய ஆழத்துக்குள்ளே நம்ம நிறுத்த வைக்கப்படும் பொழுது நம்ம உபத்திரவப்பட்டாலும் அது நல்லது என்ற ஒரு கோணத்திலையும் ஒரு தன்மையில தான் கர்த்தர் நடத்தியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ அழுது கொண்டு இருக்கிறாயா? உன் இருதயத்துக்குள்ள அந்த வேதனை நீ சுமந்து கொண்டு இருக்கிறாய். நான் யாரிடமே இதை சொல்ல முடியாது, யாருமே நீ புரிந்து கொள்ள முடியாது. என்னுடைய வேதனை இப்படியா இருக்கிறேன், சரீரத்தில் இப்படி ஒரு வேதனை, என் குடும்பத்தில் இப்படி போடு கண்ணீர், நான் சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கிறேன், எல்லாராலும் நொந்து, எல்லாராலும் குற்றப்படுத்தப்பட்டு இருக்கிறேன், என் குடும்பமே அநேக நேரத்தில் புரிந்து கொள்ள, பிள்ளைகள் கீழ்ப்படியாத பிள்ளைகளா, கணவருக்கு வியாதியுள்ள கணவராய் அல்லது குடிப்பழக்கத்தினாலும் சூழ்நிலைகளாலும் நின்று கொண்டு இருக்கிற கணவராய் இருக்கிறாரா? என் குடும்பத்தை யார் காப்பாற்ற முடியும் என்று நினைக்கிறார்? வியாதியோடு போராடி கொண்டு இருக்கிறாயா? இந்த உலகத்தின் சாபத்தோடும், ஐயோ இந்த எவ்வளவு நான் கஷ்டப்பட்டாலும் அந்த வருத்தத்தின் பலனை நான் புசிக்கிறவளாகவே இருக்கிறேனே, நான் செபிக்கிறேன், தேவ சமூகத்தில் கண்ணீர் விடுறேன், ஆனாலும் அந்த சமூகத்தில் இளைப்பாறுதல் இருக்கிறதுக்கப்புறம் என் வாழ்க்கை இலைப்படையாமல் போய்கொண்டு இருக்கிறதே என்று நீ வருத்தப்படுகிறாயா? என்று கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை உனக்கு, இதோ அவர் பராக்கிரமசாலியாய் உனக்காக எழுந்தருள்வார், உனக்காக அவர் வருகிறார், அவருடைய பிரதிபலன் அவரோடே கூட உனக்காக வருகிறது. அவர் உன்மேல் அவருடைய கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவார். நீ நடக்க வேண்டிய வழி இன்னதென்று அவர் உனக்கு வெளிப்படுத்துவார். இதோ உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீ இதுவரை சுமந்திருந்த நிந்தை, இதுவரை நீ பெற்றிருந்த, இதுவரை நீ பட்ட அவமானத்தின் போர்வை உன்னை விட்டு விலகுகிறது. இதுவரை நீ பெற்றிருந்த, இதுவரை நீ சுமந்திருந்த நிந்தையின் போர்வை உன்னை விட்டு விலகுகிறது. இதுவரை நீ மூடப்பட்டிருந்த உன்னுடைய கண்ணீர், இதோ துருத்தி, அந்த தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அந்த துருத்தி நிறைந்து இதோ அந்த கண்ணீருக்கு பிரதிபலனை கொடுக்கிற தேவனாய் நான் உன்னிடத்தில் வருகிறேன். நம்ம சொல்லலாம், தேவன் என்னிடத்தில் வருகிறார் என்றால் ஜெபிக்கும் பொழுது தேவன் பதில் செய்கிறார் தான் வசனத்தின் மூலமா. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லை. இது ஆவிக்குரிய அனுபவம். எப்படிப்பட்டது தெரியுமா? அவர் உன்னோடே வந்து உனக்குள்ளே அவர் வாசம் பண்ணி அவர் உனக்குள்ளே பேசுகிற தெய்வமாயிருப்பார்.
அநேகர் ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை நான் கேட்கணும், என்னோடு நீங்கள் பேச மாட்டீங்களா, உங்களுடைய வார்த்தையை நான் கேட்கணும், என்னோடு நீங்கள் நடத்த மாட்டீங்களா, அதை நான் உணர மாட்டேன். நான் அநேகருடைய ஜெபங்கள் இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், நீ கேட்டுக்கொண்ட பிரகாரமாகவே நான் உன்னோடு கூட வந்து தங்கி உன்னோட கூட நான் உலாவுவேன், உன்னோட கூட பேசுவேன். நான் உன்னோட கூட இருக்கிறதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். நீ என் ஜனம் என்பதை நான் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். நீ பழைய வேரிலிருந்து புறப்பட்டவன் அல்ல, தாவீதின் வேரும் சந்ததியுமானவர் என்ற அவருடைய நாமம், அந்த நாமத்திலிருந்து புறப்பட்ட அவருடைய வேராயிருக்கிறபடினால் இனி அந்த வேர் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கும். இனி நீ கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்பி புதுபெலனால் நீ மேலே பறக்கிற ஒரு அனுபவம் கர்த்தர் இந்த நாளில் தாமே அதை உங்களுக்கு தந்தருளுவாராக. நம்ம இணைந்து ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த வேளைக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாளிலே கூட தகப்பனே, தேவன் வெளிப்படுத்தின இந்த வார்த்தைக்காய் சோத்திரம். எங்களுக்கு பலன் இல்லையே, பிரதிபலன் இல்லையே, கண்ணீர் வடிக்கிறோம், வேதனை படுகிறோம், எங்களை காண்பவர் ஒருவரும் இல்லையே என்ற அங்கலாய்ப்பை என் தேவன் நீர் மாற்றி இதோ உம்முடைய பலனை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாய், உம்முடைய பிரதிபலனை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாய், உம்முடைய பலனை திருப்தியாய் புசிக்கிற பிள்ளைகளாய், கழுகுகளைப் போல எழும்பி சட்டைகளை அடித்து எழும்புகிற பிள்ளைகளாய், அவமானம், நிந்தை, அக்கிரம காரியத்திலிருந்து எங்களுக்கு ஒரு பூரண விடுதலை கட்டளையிடுகிற மறுபடியும் நாங்கள் கட்டப்படுகிறவர்களாய் இதை எங்களை மாற்றுவீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கை, திரள் ஜனத்துடைய வாழ்க்கை இந்த நாளிலே உம்மிடமாய் திருப்பப்படுவதாக கர்த்தாவே, உம்மிடமாய் திருப்பப்படுவதாக. கட்டப்படாதிருக்கிற எருசலேமாய், பாழாக்கப்பட்ட எருசலேமாய் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை இந்த நாளிலே மறுபடியும் தன் ஸ்தானத்திலே குடியேற்றப்பட்டிருக்கிற வாழ்க்கையை மாற கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பீராக. நீர் எங்களை நினைத்திருக்கிறீர், நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர். உம்முடைய பலனை நாங்கள் அனுபவிக்க நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி: ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.